அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா. அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து, கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா?